இதுதான் ஓப்போவோட ரெனோ 15 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் வர இந்த கேமரா ஃபோன். கேமரா மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாலாம் ஸ்கோர் பண்ணுது, எங்கெங்கெல்லாம் சொதப்பியிருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஃபோன் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லைன்றது தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபோனோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ள உங்களுக்கு சில பேப்பர் ஒர்க்ஸு, சிம் ரிமூவ் பண்ணுறதுக்கான பின்னு, கேஸ் கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுது. இதை அப்படியே ஓரமாக வச்சோம்னா 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டரோட சேர்த்து டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிசைன் பக்கம் வரும்போது இது ஒரு கிஃப்ட் ராப் பண்ற மாதிரி பேக்ல இந்த டிசைனை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு கிளாஸ் கிடைச்சிரும். சைட் ஃப்ரேம் வந்து அலுமினியம் பில்டு தான். நல்ல ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டி இந்த சைட் ஃப்ரேம் வழியா உங்களுக்கு கிடைச்சிருது. இந்த ஃபோனோட இன் அண்ட் ஃபீல்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. வெயிட்னு பார்க்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் டு 200 கிராம் வரலியமான வெயிட் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கில் இதோட டிசைனை பார்க்கறதுக்கு ஐஃபோனோட ப்ரோ மேக்ஸ் சீரியஸை ரிமைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு IP68, 69 ரேட்டிங் கிடைச்சிரும். அதனால தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தா ஈஸியாக காப்பாற்றிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாரண்டில இது கிளைம் ஆகாது அப்படின்றதுனால. இப்போ அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இந்த போன்ல மீடியாடெக்கு பதிலா இந்த முறை ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் டைமென்சிட்டியோட 8350ஓட கம்பேர் பண்ணும்போது மோர் ஆர் லெஸ் ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்லயும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ பேசிக்கா ரெனோ 14க்கும் ரெனோ 15க்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு மேஜரான டிஃபரன்ஸ் கிடையாது. இதுல நான் பெஞ்ச் மார்க்ல ரன் பண்ணும்போது எனக்கு ஆன்டிடோல அரௌண்ட் 1.4 மில்லியன் வரலியமான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங் வரும்போது நல்லாவே சொதப்பிருக்காங்க. இங்க எனக்கு 65% தான் இதோட ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. இது மட்டும் இல்லாம 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு சொதப்பலான ஸ்கோர் தான் கிடைக்குது. எனக்கு இங்க 45ல இருந்து 50% வரலியமான ஸ்டெபிலிட்டி தான் கிடைக்குது. இந்த பட்ஜெட்ல இருக்கிற எந்த போனை கம்பேர் பண்ணாலும் இதோட ஸ்டெபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். போக போக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு நம்புறேன். அதுக்கு அடுத்தது ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது இந்த போன்ல மேஜரான ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் இல்ல. நான் அவுடோரில் வீடியோ எடுக்கும்போது அப்பப்போ மைல்டாக வார்ம் ஆகுது. ரொம்ப மேஜராக கொதிக்குதுப்பா, தொடவே முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லை. முக்கியமாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மேஜரான ஹீட்டிங் இந்த ஃபோனில் இப்போதைக்கு இல்லை அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இது இல்லாமல் இதோட கேமிங் ஏரியாவுக்கு வரும்போது எனக்கு பிஜிஎம்ஐ மாதிரியான கேம்ஸில் 90 FPS சொல்லியமான சப்போர்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது உங்களுக்கு மேஜராக ஸ்கோர் பண்ணுது. நார்மலான டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸ்லையுமே இந்த ஃபோன் அந்த அளவுக்கு ஸ்லோ ஆகாது. இதோட ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே நல்லா ஸ்மூத்தா இருக்கிறது இந்த போனோட இன்னொரு பாசிட்டிவ்ங்க. ஆனா இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணதுனால இந்த போனுக்கு இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இதோட பேட்டரி லைஃப். இந்த போன்ல இந்த முறை ரெனோ 14 கம்பேர் பண்ணும்போது ஒரு 500 மில்லியாம்பர்க்கான பேட்டரி சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த போன்ல உங்களுக்கு 6500 மில்லியாம்பர்க்கான பேட்டரி கிடைக்கும். இதை நான் சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் வழியா 1 மணி நேரம் வரலியமான டைம் எடுத்துக்குது. இந்த சார்ஜிங் டைம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதோட என்னப்பா பெட்டரா இருக்குன்னு கேட்டா இதோட பேட்டரி லைஃப் தான். இதை நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது எனக்கு கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 20 நிமிஷம் வரலியமான SOT கிடைக்குது. இது ஒரு மேசிவான ஒரு பேட்டரி லைஃப். இந்த பேட்டரி கெபாசிட்டியை வச்சு இதை அச்சீவ் பண்ணிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு இந்த ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 ஒரு நல்ல பக்கபலமா இருந்திருக்க மாதிரி தான் தெரியுது. சோ பேட்டரி லைஃப் தாண்டி இந்த போன்ல என்னப்பா சிறப்பா இருக்குன்னு கேட்டா இதோட ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இங்க டுவல் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இது நல்ல லவுட் அண்ட் கிளியரா இருக்கு. வழக்கமான டுவல் ஸ்பீக்கரோட அவுட்புட்டோட இந்த போன்ல அவுட்புட் நல்லாவே இருக்கிறதுனால ஓவரால் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் சைடு வரும்போதும் உங்களுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணுது இந்த போன். இதுல இருந்து இதோட டிஸ்பிளே சைடு போகும்போது நம்மளுக்கு 6.59 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இதை வச்சு நான் டெஸ்ட் பண்ணும்போது இதோட கலர்ஸ் டீடைல்ஸ் ஆஸ்பெக்ட்ல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு HDR சப்போர்ட்டும் கிடைச்சிரும். இது இல்லாம உங்களுக்கு அவுட்டோர்ல செக் பண்ணும்போது நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது. இன்டோர்லயும் பிரைட்னஸ் லெவல்ல எந்தவித குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஹை பிரைட்னஸ் மோட்ல மேக்ஸிமம் 1200 நிட்ஸ் வரலியமான பிரைட்னஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. இது நல்லாவே வேலை செய்யுது. இது மட்டும் இல்லாம இதோட பெசில்ஸ் எல்லாம் ரொம்பவே குட்டி பண்ணிருக்காங்க. இதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது ரெனோ 14ல பார்த்த கிட்டத்தட்ட அதே டிஸ்ப்ளே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 Hz வரலியமான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இதோட டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா ரெஸ்பான்சிவா இருக்கு. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் லோயர்ல லொகேட் பண்ணிருக்காங்க. இது நல்லா அக்யூரேட்டா வேலை செய்யுது. ஃபேஸ் அண்ட் லாக்கும் தாராளமா ஸ்பீடாவே ஒர்க் ஆகுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்தது இதோட நெட்வொர்க்கை பத்தி பேசும்போது இந்த போன்ல உங்களுக்கு 14 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம வழக்கமா
வழக்கமாக கிடைக்கிற மாதிரி வைஃபை 6 ப்ளூடூத்கான 5.4 எல்லாமே கிடைச்சிரும். அடிஷனலா இந்த போன்ல உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டர் இருக்கிறதுனால ரிமோட்டாவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு வேல்யூ ஆடட் ஃபீச்சர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்ததா இதோட ஸ்டோரேஜ் சைடு வரும்போது இந்த போன்ல LPDDR5X ரேமோட சேர்த்து யோஃபஸோட 3.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் நல்லா இருக்கு. இருந்தாலும் எபோவ் 40K அப்படின்ற செக்மெண்ட் போகும்போது மினிமம் யோஃபஸ் 4.0 இருந்திருக்கணும். அதை இங்க கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தாலும் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ல பெரிய அளவுக்கான குறைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஓவர் வியூன்னு பார்க்கும்போது பாட்டம் சைடில் ஒரு பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கிடைச்சிரும். இந்த முறை உங்களுக்கு USB 2.0 தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் பெருசா அப்கிரேட் பண்ணல. அதுக்கு பக்கத்துல பிரைமரி மைக், சிம் கார்டு ட்ரே கிடைச்சிரும். இங்க உங்களுக்கு 2 சிம் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. மெமரி கார்டு ஆப்ஷன் இல்ல. லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் கிடைச்சிரும். டாப் சைடுல 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்த்து செகண்டரி ஸ்பீக்கர், ஐஆர் பிளாஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது இந்த போன்ல உங்களுக்கு Android 16 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்னுமே சில பிராண்ட்ஸ் Android 15 தான் வந்துட்டு இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்டா இருக்கு. இது மட்டும் பெஸ்டா இல்ல, இதுல யூஸ் பண்ணிருக்க கலர் OS இந்த செக்மெண்ட்ல இருக்கிற நிறைய ஸ்மார்ட் போனோட நல்லாவே க்ளோஸா காம்பீட் பண்ணுது. சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே வேலையும் செய்யுது. முக்கியமா இதோட அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மேசிவா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதோட UI எலிமெண்ட்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இதுல நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த போன்ல ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன்லாம் நிறைய இருந்தாலும் இது எல்லாத்தையுமே ஈஸியா அன்இன்ஸ்டால் பண்ண விடுறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இது இல்லாம இந்த போன்ல எனக்கு AI ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது என்னதான் இமேஜ் எடிட்டிங்ல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருந்தாலும் இதுல AI பர்ஃபெக்ட் ஷாட் மூலமா ஏதாவது கண்ணு மூடி இருந்தாலும் அதை கூட கரெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது நல்லாவும் வேலை செய்யுது. இது இல்லாம AI பர்ஃபெக்ட் க்ளோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமா உங்களால ஓவரால் சீனையே சேஞ்ச் பண்ண முடியும். முக்கியமா ஃபேஸ்ல இருக்கிற அந்த பருவெல்லாம் உங்களால மறைய வச்சுக்க முடியும். ஒரு சிம்பிளான கிளிக்ல ஈஸியா எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கறேன். இது இல்லாம இந்த ஓப்போவோட மைண்ட் ஸ்பேஸ் வழியா உங்களோட ஸ்கிரீன்ஷாட் இல்ல ஸ்கிரீன்ல இருக்கிற கண்டென்ட்ல இருந்து உங்களோட மீட்டிங்கை ஷெட்யூல் பண்றதுக்கும் இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை ஷெட்யூல் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இது நிறைய ஸ்மார்ட் போன்ல இருக்கவும் செய்யுது. சரி, இந்த போன்ல முக்கியமான செல்லிங் பாயிண்டான இதோட கேமராஸ் பத்தி வருவோமே. இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50 MBக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இது நல்ல டே லைட்ல எடுக்கும் போதும் சரி, லோ லைட்ல எடுக்கும் போதும் சரி உங்களுக்கு நல்ல பிக்சர்ஸ் குவாலிட்டியை கொடுக்குது. டீடைல்ஸும் நல்லா இருக்கு. போர்ட்ரேட் இமேஜஸோடையும் குவாலிட்டி வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ அப்படியே இதோட பேக் சைடு வரும்போது இந்த போன்ல உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல மெயின் சென்சார் 50 MBக்கான சென்சார் OIS ஓட வந்துடும். ரெண்டாவதா இருக்கிறது 8 MBக்கான அல்ட்ராவைட் சென்சார் தான். மூணாவதா இருக்கிறது 3.5x டெலிஃபோட்டோ லென்ஸ். இதுல இந்த மெயின் சென்சாரை பத்தி பேசும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் கலர்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கு. ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது ஸ்கின் டோன் வைஸும் பெரிய குறைகள் சொல்ற மாதிரி இல்ல. அடுத்ததா இந்த அல்ட்ராவைட் சென்சாரை பத்தி பேசும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் வைஸ் பெருசா இல்லைனாலும் பேசிக்கா ஏதோ கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வழியா உங்களுக்கு டீசன்ட் பிக்சர்ஸ் அவுட்புட் கிடைக்கும். மூணாவதா இருக்கிற இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் வழியா நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது 3.5xல நல்ல டீடைலான அவுட்புட்டை கொடுக்குது. இதை வச்சு 7x வரலியுமா டிஜிட்டல் ஜூம் பண்ணி எடுக்கிற போட்டோஸ்லயும் உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லாவே எதிர்பார்க்கலாம். அது இல்லாம இதோட போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ்லாம் எடுக்கும்போது நிறையவே இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. இதை கொஞ்சம் ஓப்போ கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. முக்கியமா இந்த 1xல எடுக்கிற போர்ட்ரேட் பிக்சர்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல இந்த எட்ஜ் கட் அவுட்லாம் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. இந்த 2xல எடுக்கிற போட்டோஸ் வந்து நல்லா இருக்கு. ஆனா இந்த 3.5x டெலிஃபோட்டோ லென்ஸ்ல எடுக்கிற போர்ட்ரேட் இமேஜஸ்ல நிறைய குளறுபடி பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த மினிமம் ஃபோக்கசிங் லென்த்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருக்கிறதுனால 1x 2xல எடுக்கிற அந்த அவுட்புட் வந்து 3.5xல எடுக்கிற அவுட்புட்டோட நல்லா இருக்கு. என்னடா இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? உதாரணத்துக்கு ஜூம்ல போய் எடுக்கிற பிக்சர்ஸ் வந்து உங்களால எடுக்கவே விட மாட்டேங்குது. அதுல ஏதோ பக் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப தள்ளி போனாதான் அது டிடெக்ட் பண்ற மாதிரியான சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. அந்த பர்டிகுலர் விஷயத்தை போர்ட்ரேட் ஆப்ஷன்ல கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. அதர்வைஸ் இங்க வீடியோ சைடு வரும்போது பேக்ல உங்களுக்கு 4K 60 FPS வலிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுக்கிற வீடியோ ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு டீடைல்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா இந்த ஃப்ரண்ட் சைடு வரும்போது இங்கேயுமே உங்களுக்கு 4K 60 FPS வலிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுக்கிற வீடியோல உங்களுக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குதுன்றத அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்க. ஃபைனலா இதோட பிரைசிங் சைடு வரும்போது இங்க 8GB 256GB வேரியன்ட்டை 43,500 ரூபாய் வரைக்கும் பிளிப்கார்ட்ல பிரைஸ் பண்ணிருக்காங்க. அமேசான்ல 46,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக பிளிப்கார்ட்ல உங்களால இந்த போனை இப்போதைக்கு 42,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். அமேசான்ல 4,600 ரூபாய் கார்டு ஆஃபர் போக அதே 42,000 43,000 ரூபாய்க்கு இந்த போனை வாங்கிக்கலாம். இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அந்த பிரைஸ் இன்க்ரீஸ்னால OPPO Reno 14 கம்பேர் பண்ணும்போது இந்த போன்லயும் ஒரு மேஜரான பிரைஸ் ஜம்ப் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டா
இதோட காம்படிட்டரான விவோ V70 எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணுறாங்கன்றது பொறுத்து இதோட வேல்யூ டிசைட் ஆகும். ஆனால் என்ன பர்சனலாக கேட்குறீங்க அப்படின்னா இந்த 42,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு 37,000 ரூபாய் 38,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ஃபோன் வரும்போது வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் முக்கியமாக எனக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. டுவெல் ஸ்பீக்கரோட அவுட்புட் ரொம்ப நல்லா இருக்குது. பேட்டரி லைஃப் மேசிவாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட வந்திருக்கு. பில்டிங் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே குறையா இருக்கிறது கேமரா என்னதான் நல்லா இருந்தாலும் போர்ட்ரேட் இமேஜஸில் இன்னுமே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணுவாங்களான்னு தெரில. அடுத்தது இந்த ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸு 40,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் பண்ணியிருக்கும் போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் குறையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வேறு ஏதாவது ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுதுப்பா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸுமே நம்ம தான் ஓனாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி தான் ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்கோம். அதனால கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்